பாரதிய ஜனதா அரசு சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தியதை எதிர்த்து காங்கிரஸ் போராடுவது பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன? பிஜேபி ஆட்சியில் 50 ரூபாய் சிலிண்டருக்கு விலை உயர்வு, அதற்காக காங்கிரஸ் போராட்டம், இதை பற்றி என்னுடைய கருத்து ஏற்புடையது. பிஜேபி ஆட்சியில் 50 ரூபாய் ஏற்றியது தவறு, அதை கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் ஆளுகின்ற திமுக அரசு தன்னுடைய வாக்குறுதியில் 100 ரூபாய் சிலிண்டருக்கு விலை குறைப்பு செய்வோம் என்று சொன்ன விஷயத்தை ஏன் காங்கிரஸ் மறந்தது? அதற்காக ஏன் போராட்டம் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. தயவு செய்து கூட்டணி தர்மத்தை இதில் பார்க்காமல் மக்கள் நலன் பார்த்து உங்களுடைய போராட்டம் இருக்க வேண்டும். எவ்வாறு 50 ரூபாய் உயர்வுக்கு போராட்டம் செய்தீர்களோ அதற்கு இணையாக சற்று மேலாக கூட்டணி தர்மம் பார்க்காமல் திமுக ஆட்சி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி போராட கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்று சொன்னால் தற்போது இருக்கின்ற நிலையை தாண்டி இன்னமும் மிக மோசமான நிலையை தமிழக காங்கிரஸ் கமிட்டி அடையும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். மாறாக இப்ப இருக்கிற நிலையில என்ன சாட்சிங்க? ஒன்னும் சாதிக்கல. ஆனா திமுகனுடைய கூட்டணியில 20-26க்கும் போனீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய பிரச்சனையும் உங்களை தாக்கும் என்பதை மனதில் கொண்டு தயவு செய்து தாவேகா ஏற்கனவே அவங்களுக்குன்னு ஒரு 15-20% இருக்கு, குறைந்தபட்சம் 15% இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறுபான்மை மக்களுடைய வாக்கு அது ஒரு 15%, 30% கொண்ட தாவேகாவுடன் நீங்கள் இணைந்தால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய கட்சி பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளரும் என்பது என்னுடைய சிந்தனை. ஆகையால் தயவு செய்து கூட்டணி மாற்றத்திற்கு முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை காங்கிரஸ் சந்திக்கும் என்பதை மட்டும் மனதில் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.